இப்போ எங்கன்னு கேட்டாரு முதல்ல. ஆபிரகாமுக்கு தெரியல. சாராள் உள்ள இருக்கிறான்னு ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனா அவ உள்ளத்துல நினைக்கிறது ஆபிரகாமுக்கு தெரியாது. நீ மறைவாய் இருந்தாலும் உன் விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்ங்கிறது தேவனுக்கு நன்றாகவே தெரியும். சரி, நீ தப்பா நினைச்சிட்ட, இந்த வாக்குத்தத்தத்துக்கு நீ புறம்பாயிட்ட, உன் வாழ்க்கையில என் வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க மாட்டேன், போ, நான் ஒரு நன்மையும் செய்ய மாட்டேன், நீ என்னை நம்பல. அப்படி அப்பா நம்ம கூட இல்ல. நீ நம்பலனாலும் உனக்கு சொன்னதை அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நம்பலைனாலும், என் நம்பிக்கையில குறை இருந்தாலும், என் நம்பிக்கையில பழுது இருந்தாலும், என் விசுவாசத்துல குறை இருந்தாலும், ஏன் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க. இவளுக்கு விசுவாசம் இருக்கணும், தேவன் சொன்னது நடக்குங்கிற விசுவாசம் இருந்திருக்கணும். இல்ல, இப்ப அவ விசுவாசம் எப்படி ஆயிடுச்சு? நகைப்புக்கு உரியதாய் மாறிவிட்டது. அவளுடைய விசுவாசம் நகைப்புக்கு உரியதாய் மாறி, தேவன் சொன்னதை அவள் விசுவாசிக்கவில்லை. ஆகையினாலதான் அவன் நகைத்தான். ஆகையினாலே தேவன் அவளுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை தரமாட்டேன் என்று வைக்கவில்லை. அவளுக்கு சொன்ன வார்த்தையை அவளுக்கே செய்து முடிக்கிறவர் தான் நம் ஆண்டவர். உனக்கு சொன்ன வார்த்தையை நீ உண்மை இல்லாதவனாய் இருந்த பொழுதும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் உண்மையின்படி அல்ல, உன் நீதியின்படி அல்ல, உன்னுடைய விசுவாசத்தின்படி அல்ல, அவர் தம்முடைய கிருபையின்படி உனக்கு அவர் இறங்குவார். அதுக்காக நான் உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிங்க? இல்ல, அதுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.